ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விஓ ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, விஓ கிராம உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிப்ரவரி இறுதிக்குள்ளே ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்னுமே வெளியிடாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ அதிகாரப்பூர்வமாக ஸோ அவனுடைய தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஎன் கிராம உதவியாளருக்கான 2025 ஸோ ஆன்லைன் ஸோ விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா படிவமும் கொடுத்துருக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்குது. ஸோ அதனால் ஓவராலாகவே தமிழ்நாடு ஸோ முழுவதுமே ஸோ வேகன்சி அப்படின்னா 2299 வேகன்சி வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ஏற்கனவே 2024 இந்த நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டீஸ்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கான ஸோ வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா விஓ அசிஸ்டண்ட்டுக்கான வேலைக்கான ஸோ என்ன கல்வி தகுதி யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து என்ன, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஸோ எப்படி இருக்கும், இதில் வந்து யாருக்கெல்லாம் ஸோ முன்னுரிமை வந்து ஸோ வழங்க போகிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு ஸோ அரசு வேலையாக ஸோ எக்ஸாமெல்லாம் வந்து எப்படி வந்து இருக்கும், எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து தேடக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பாக தான் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் அண்டு ஸோ கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனைவருமே ஆளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு ஒரு புதிய நோட்டீஸ்னு அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ வெளியே இருக்குது. இருந்தாலுமே ஏற்கனவே 2024 நோட்டீஸ் அவுட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் கிராம உதவியாளர் அறிவிப்பு 2025 ஸோ அதிகாரப்பூர்வ தளத்தில் அறிவிக்கப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில் டிஎன் கிராம உதவியாளர் அறிவிப்பை பாருங்கள். ஸோ தமிழ்நாடு வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலியாக உள்ள பணியிடங்கள்லேருந்து நீங்கள் அப்ளை செய்து பயன்பெறுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஓவராலாகவே 2299 வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே 100க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து குறையாமல் 50க்கும் மேற்பட்ட வேகன்சி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே 38 மாவட்டத்திலுமே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலே அப்டேட் பண்ணுவோம். ஸோ எல்லாம் இருந்தாலுமே இப்போதைக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து அதிகாரப்பூர்வமாக ஸோ அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் என்ன கல்வி தகுதி இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5வது எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து கன்ஃபார்மாக கிடைத்துக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் அனி 10th 12th அனி டிகிரி டிப்ளமோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸோ கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அடுத்ததாக இந்த வேலையை கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் எக்ஸாம் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5வது தேர்ச்சி பெற்றவங்க எப்படி எக்ஸாம் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேராவே நல்லா திருத்தமாக நல்லா எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எழுத படிக்க தெரிந்தாலே அதுக்கு ஒரு மார்க்கு ஸோ 10 மார்க்கு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓரளவுக்கு 100 மார்க்கின் அடிப்படையில் ஸோ நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஸோ வச்சுருக்கணும். ஸோ அதில் வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய ஸோ கிராமங்களை சுற்றி என்னென்ன கிராமங்கள்லாம் வந்து ஸோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ கேட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து போதும். ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு என்னென்ன வேலைகள்லாம் நம்ம அவங்களுக்கு வந்து கிராம உதவியாளர் வேலை என்னென்ன வேலைகள் வந்து அவருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய இறப்புகள் பிறப்புகள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 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 நிலங்களை வந்து சர்வே செய்தல், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுகளை வந்து ஸோ பராமரித்தல், ஸோ புதிய பிறப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்தல், இவருடைய வேலைகளாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து ஸோ இருக்கும். ஸோ ஆனால் கிராமம் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் இவரை மாரி தான் வந்து போகணும். ஸோ அந்த மாதிரி வேலை தான் வந்து இந்த கிராம உதவியாளர் பிஓ அசிஸ்டண்ட் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட்டு 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக ஸோ இருக்க போகுது. ஸோ அதில் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த வேலைவாய்ப்பை வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இந்த அடிப்படையில் தான் அனைவருமே செலக்டும் வந்து ஸோ பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கு வர டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் இருக்கும். ஸோ அதுக்கு வர தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் அடிப்படையில் அனைவருமே ஸோ இதில் இதன் அடிப்படையில் தான் ப்ராசஸிங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பும் வந்து ஸோ கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, முன்னுரிமை அப்படின்னா நீங்கள் ஸோ முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு இதில் முன்னுரிமை கிடைக்கும். ஸோ அதுக்கு வர ஆதரவற்ற உதவிகள், ஸோ கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும். இவங்களுக்கு 10% வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ கொடுத்துருக்காங்க. சொல்ல அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு சேலரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சேலரியை பொறுத்தளவுக்கு 35,000 வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் விஓ அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான், நல்ல சேலரியோடு தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கிராம உதவியாளர் பதவிக்கான ஸோ ஆர்வமுள்ள வேட்பாளர்கள் அனைவருமே ஆள் சேர்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஸோ மொத்தம் 2299 காலி பணிகளுக்கு இந்த குறிப்பிட்ட ஆள் சேர்ப்பு வாரித்தால் நடைபெறுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2028 22 படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வேகன்சி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க ஸோ ஆர்வமுள்ள வேட்பாளர்கள் ஸோ விரிவான விவரங்களின் இந்த முழு கட்டுரையும் பார்க்க வேண்டும். ஸோ ஆன்லைன் விண்ணப்பம் சரிபார்ப்பில் விரைவில் புதுப்பிக்க தேதி வந்து தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே நம்மளுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக விரைவில் புதுப்பிக்கப்படும். ஸோ அடுத்ததாக இதில் காலிப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா 2299 காலிப்படங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியை ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ 5வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து கூடுதலாக எந்த எது வேணாலும் நீங்கள் படித்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட பிரிவு வேட்பாளருக்கு வயது தளர்வு விடுமுறையின்படி பராமரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 21 வயதுலேருந்தே 35 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஸோ கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் யாருக்குமே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் சேலரி பொறுத்தளவுக்கு ஸோ 11,200லேருந்து 35,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து செம்ம சேலரியாக வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால் இந்த வேலைக்கு தேர்வு செய்யும் முறை அப்படின்னா எழுத்து தேர்வு, நேர்காணல், ஆவண சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் ஸோ அனைவருக்குமே இந்த வேலை வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு சூப்பரான 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து மாறப்போகுது. சரி, ஓகே. ஸோ வந்தவுடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.